எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூரியன் பற்றி பார்க்கலாம் ஆஸ்ட்ரோபைட்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு சூரியன்கிறவர் ராசி கட்டத்தில் சிம்மத்தில் ஆட்சி ஆகிறார், மேஷத்தில் உச்சமாகிறார். ஸோ சூரியன் ராசியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அவர் ராசிநாதனாக வருவார். இப்போ நம்ம சிம்ம லக்னத்தை பிறக்கும்போது சூரியன் நமக்கு லக்னாதிபதியாக வரார். அப்போது சூரியனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப பவராக இருக்குது, அது லக்னாதிபதி ராசி அதிபதி எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சூரியன்கிறவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா அப்போ என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் வெளிப்படும் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ஒன்று சூரியன் லக்னாதிபதியாக இருக்கணும், இல்லைன்னா ராசி அதிபதியாக இருக்கணும். அது ரெண்டு இல்லைன்னா லக்னத்திலேயாவது இருக்கணும். லக்னத்திலேயோ ராசியோடையோ சேர்ந்து இருக்கும்போது அப்போ என்ன மாதிரி குணாதிசயங்கள் வெளிப்படும்னா ஃபஸ்ட்டு ஹைலி டாமினேட்டிங். எப்பயுமே நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் சொல்கிறதான் ரைட்டு அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதிரி ஜாதகர்கள்ட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்க்கும்போது 4 பேருமே இப்போ ஒரே சிம்ம ராசியாகவே இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஆனால் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பார், பயங்கர ஸ்ட்ராங்காக அப்படி பிரமாதமாக இருப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பார், எதுவுமே இனிஷியேட் பண்ண மாட்டார், ஒரு தன்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ரொம்பவுமே தயங்குவார். அந்த வேரியேஷன் ஏன் வருது அப்படின்னும் போது ஜாதகத்தில் அந்த சூரியன் கெட்டு போயிருப்பார். அந்த ராசிநாதனும் லக்னாதிபதியோ வர சூரியன் ஜாதகத்தில் கெட்டு போகும்போது அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக டாமினேட்டிங்காக அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஒளி கிரகம் அப்படின்னும் போது அது எப்பயுமே பவராக இருக்கும்போது அந்த மனுஷனோட வாழ்க்கையுமே ரொம்ப நல்ல ஒளிமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சூரியன் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஆட்சியாக இருக்கலாம், இல்லை உச்சமாக இருக்கலாம், அதே மாதிரி குரு பார்வையில் இருக்கலாம், சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கலாம். ஆனால் கெட்டு போகிறது அப்படின்னு இதெல்லாம் இருந்தால் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கெட்டு போகிறது அப்படின்னு வரும்போது என்னென்னா நீச்சம் மட்டும் கிடையாது. இப்போ சனி பார்வையில் இருக்கிறது, ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி சனி ராகு கேது இந்த காம்போஸில் வரும்போது சூரியன் கெட்டு போகிறார், இல்லை அவருடைய வீக் ஆகிடார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு பர்சன் எப்படி இருப்பார்? ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா என்ன ஒரு போன உடனே தனியாக தெரியும் தட் எவ்ரிபடி அவங்கள அவங்கள டக்குன்னு அப்படி பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுங்கிறது ஜாதகரோட எண்ணமாகவும் இருக்கும். ஒரு கடையிலே வேலை பார்த்தா கூட என் கீழே நீ இருக்கணும், நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிற தாட்ஸோடு தான் அந்த ஜாதகரை மூவ் பண்ணுவார். இப்போ அவர் சொல்கிறத யாரும் கேட்கல அப்படின்னா அவருக்கு பயங்கரமாக கோவம் வரும். அதே மாதிரி ஈவன் ஃபேமிலியாக இருந்தாலுமே அவர் சொல்கிறத தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்கணும். அது இல்லைன்னா அவரால் அதை தாங்கிக்கவே முடியாது. இது சூரியன் டாமினேட்டட். இதில் நல்ல விஷயமும் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எப்பேற்பட்ட வேலையை கொடுத்தாலுமே அவங்க அசால்ட்டாக முடிப்பாங்க. இல்லை ஃபெயிலே ஆனால் கூட அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் மறுபடியும் அவங்களால நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவங்களால மேலே பண்ண முடியும். ட்ரை பண்ணி அதில் வின்னும் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இப்போ சூரியன் வீக்காக இருக்குன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா தலைமை பண்பு அவங்கக்கிட்ட சுத்தமாக இருக்காது. அது எப்படி வெளிப்படும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாலண்டியராக போய் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுக்குறோன்னு வைங்களேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்னாலலாம் முடியாது, என்கிட்டலாம் சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையே பார்த்துக்கிறேன், அந்த அவ்வளோ பெரிய போஸ்ட் எடுக்கிற அளவு எனக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு அவங்களாவே அவங்களுடைய கேப்பபிலிட்டியை டிசைட் பண்ணி தன்னை தானே குறைச்ச மதிப்பிட்டு அவங்களே ஒதுங்கிடுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க டாமினேட் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி இருந்தால் ஒய்ஃப் என்ன சொன்னாலும் அவர் கேட்டு போயிடுவார். இந்த மாதிரி அதில் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்டு போயிடுவாங்க. ஸோ யாருக்கு வீக்காக இருக்கோ அவங்க அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் ஏவறதெல்லாம் செய்வாங்க. இனிஷியேஷனும் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ சூரியங்கிறது ரொம்பவுமே முக்கியம். இப்போ விதிமதி கதின்னு வர கான்செப்ட் படி இப்போ நமக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி அந்த ரெண்டுமே வீக்காகவே போனால் கூட ஒருத்தருக்கு சூரியன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கூட அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிருவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி அவங்களுக்கு மணி இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய லைஃப் ரொம்ப சேஃபாக ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த சூரியன் எந்த கட்டத்தில் ஆதிபத்தியத்தோட லிங்க் ஆகிருக்கோ அதை வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் துலா லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ துலா லக்னம் தனுசு ராசின்னு பிறந்து அப்போ துலா லக்னத்துக்கான லக்னாதிபதி சுக்கிரனும் நீசமாகி அந்த தனுசோட இவர் குரு அவருமே எங்கேயோ ஒரு இடத்துல கெட்டு போயிட்டாருனா கூட அந்த பர்சனுக்கு சூரியன் சிம்மத்தில் இருக்குது இல்லைன்னா மேஷத்தில் உச்சமாக இருக்குன்னும் போது கண்டிப்பாக அவர் லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்டில் அவருக்கு அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துடும். அவரால் சர்வை பண்ணிட முடியும். ரொம்ப டஃப்பாக போகாமல் அவர் லைஃப் ரொம்ப ஈஸியாகவே சர்வை பண்ணி ஓரளவுக்கு வண்டியை தள்ளிடுவார். ஆகையால் நமக்கு என்னென்னா சூரியன்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பிளானட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து சின்ன சின்ன டிப்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ.